ஜெபம் செய்வோம். நேற்றும் என்று மாறாதிருக்கிற பரிசுத்தம் நல்ல தகப்பனே, நீர் கொடுத்த இந்த 7வது மாதத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த 7வது மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை வேளைகளுக்காய் உம்மை துதிக்கிறோம். நாங்கள் உம்மை ஆராதிக்க உம்முடைய சமூகத்திலே குடும்பமாக அவரவர்களுடைய இல்லங்களிலே கூடி வந்திருக்கும் போது ஆண்டவர் உம்முடைய பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும். இந்த பரிசுத்த ஆராதனையை தலைமையேற்று நடத்தி தாரும். பாடுகிற பாடல்கள், வாசிக்கின்ற வேத பகுதிகள், கேட்க இருக்கிற செய்தி, ஏறெடுக்கிற ஜெபங்கள் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே பெருக்கமான ஆசீர்வாதத்தை, சந்தோஷத்தை, சமாதானத்தை கொடுக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமத்திற்கு துதி உண்டாகவும் இந்த பரிசுத்த ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் நாம் யாவரும் கிறிஸ்து சபை பாமாலையில் 267வது பாமாலை பாடுவோம். பாமாலை 267, போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும். சங்கீதனம் செய்ய மாதயாரும் வரும் ஆனந்தமா நேசமீப கரத்தில் நீந்து மாறு இயேசுநாத நம்மையும் தாங்குவா. போற்றும் போற்றும் தெய்வகுமாரனை போற்றும் பாதுகாத்து நித்தமும் போஷிப்பா. செய்து வானலோக வாசலை தீர்ந்தார் மாகதாவே சொத்திரம் என்றும் என்றும் வாழ்க வாழ்க ஜெகத்து பரஞ்சோதி வல்லநாதா கருணை நாயகா போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும் இசைந்து பாடுவோம். போற்றும் போற்றும்
கடவுளை தொழுவோம். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரா நாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறலாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நாம் முழங்காற்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே தற்பரிசோதனை செய்வோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடும் வண்ணமாக கீர்த்தனையில் 138வது பாடல், எத்தனை திரள் என் பாவம் என் தேவனே, எளியன் மேல் இறங்கையனே என்ற பாடலிலே 1வது சரணமும் 4வது சரணமும் மட்டும் பாடுவோம். எத்தனை திரள் என் பாவம் என் தேவனே, எளியன் மேல் இறங்கையனே. எத்தனை திரள் என் பாவம் என் தேவனே, எளியன் மேல் இறங்கையனே. நித்தமென் நீருதயம் தீயதென் பரனே, நித்தமென் நீருதயம் தீயதென் பரனே. நிலைவரம் மேனில்லை நீ என் தாபரமே. எத்தனை திரள் என் பாவம் என் தேவனே, எளியன் மேல் இறங்கையனே. பத்தமின் மேல் எனக்கில்லை என்பேனோ, பணிந்திடில் ஒழிவேனோ. சுத்தமுறும் கரம் கால்கள் விழாவினில், சுத்தமுறும் கரம் கால்கள் விழாவினில் தோன்றது காயங்கள் தூய செய்நேகா. இத்தனை திரள் என் பாவம் என் தேவனே, எளியன் மேல் இறங்கையனே. கெட்ட மகன் போல் தூட்டனாய் அலைந்தேன், கெடு பஞ்சத்தால் நலிந்தேன். ஈட்டமாய் மகன் என பாத்திர நலனா, ஈட்டமாய் மகன் என பாத்திர நலனா. என்னை ரட்சித்திடல் உந்தன் நிமித்தமே அப்பனே. எத்தனை திரள் என் பாவம் என் தேவனே, எளியன் மேல் இறங்கையனே. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ நிமித்தி நமக்கு கட்டளையிட்டு அருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும்
தமது பரிசுத்தாவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த ஜூலை மாதம் முதல் வாரத்திலே, முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவரே, உம்மை தொழுது கொள்கிற நேரத்தில் எங்களோடு கூட நீர் என்ன பேச சித்தமாயிருக்கிறீரோ ஆண்டவரே, அதை ஆண்டவரே நாங்கள் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாளிலே நாங்கள் ஸ்டீவர்ட்ஷிப், டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி என்று ஆண்டவரே நாங்கள் தியானிக்க இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் தாமே எங்களோடு கூட இடைப்படுவீராக, எங்களோடு கூட பேசுவீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வேத பாடங்கள் வாசிக்க கேட்போம். சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் அதபிமானி. சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் அதபிமானி. உத்தம ஜீவிய வழி காட்டும், உத்தம ஜீவிய வழி காட்டும். உயர்வானுலகில் உமை கூட்டும். சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் அதபிமானி. மகாபரிசமுள்ள வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் யாத்ராகமம் 36ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 முதல் 7 முடிய வாசிக்க கேட்போம். Exodus 36th chapter verses beginning from 2 to 7. யாத்ராகமம் 36ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 முதல் 7 முடிய. பெசலெயேலையும் அகோலியாபையும் கர்த்தரால் ஞானமடைந்து அந்த வேலைகளை செய்ய வரும்படி தங்கள் இருதயத்தில் எழுப்புதல் அடைந்த ஞான இருதயத்தாராகிய எல்லாரையும் மோசே வரவழைத்தான். அவர்கள் இஸ்ரவேல் புத்திரர் திருப்பணிக்கு அடுத்த சகல வேலைகளுக்காகவும் கொண்டு வந்த காணிக்கை பொருள்களை எல்லாம் மோசேயிடத்தில் வாங்கி கொண்டார்கள். பின்னும் ஜனங்கள் காலைதோறும் தங்களுக்கு இஷ்டமான காணிக்கைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்து வேலைகளை செய்கிற விவேகிகள் யாவரும் அவரவர் செய்கிற வேலையின் காரியமாய் வந்து மோசேயை நோக்கி, கர்த்தர் செய்யும்படி கற்பித்த வேலைக்கு வேண்டியதற்கு அதிகமான பொருள்களை ஜனங்கள் கொண்டு வருகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது மோசே, இனி புருஷர்களாவது ஸ்திரீகளாவது பரிசுத்த ஸ்தலத்துக்கென்று காணிக்கையாக ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் என்று பாளையமெங்கும் கூறும்படி கட்டளையிட்டான். இவ்விதமாய் ஜனங்கள் கொண்டு வருகிறது நிறுத்தப்பட்டது. செய்ய வேண்டிய எல்லா வேலைகளுக்கும் போதுமான பொருள்கள் இருந்ததும் அல்லாமல் அதிகமாயும் இருந்தது. கர்த்தர் தாம் வாசித்த வேதத்தை ஆசீர்வதிப்பாராக. தேவனே நமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள 2ஆம் வேத பாடம் புதிய ஏற்பாடு நிருப பாடம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 தொடங்கி 20 முடிய வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 தொடங்கி 20 முடிய வாசிக்க கேட்போம். என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் மலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பரிபூரணம் அடையவும்,
குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோடே உடன்பட்டது நலமாயிருக்கிறது. மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் தெசலோனிக்கேயில் இருந்தபோதும் என் குறைச்சலை நீங்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்பிரோத்துவின் கையில் வர பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி எங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நம்முடைய பிதாவாகிய தேவனாண்டவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ள 2ஆம் வேத பாடம் வாசித்து முடிந்தது. 3ஆம் பாடம் புதிய ஏற்பாடு சுவிசேஷ வாக்கியம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 24 முடிய வாசிக்க கேட்போம். அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தபோது தன்னிடத்தில் திரவியம் வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரரில் அவனவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்து இவ்வளவென்று அறியும்படி அவர்களை தன்னிடத்தில் அழைத்து வர சொன்னான். அப்பொழுது முந்தினவன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாய் இரு என்றான். அப்படியே 2ஆம் ஊழியக்காரன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் 5 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். அவனையும் அவன் நோக்கி, நீயும் 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு என்றான். பின்பு வேறு ஒருவன் வந்து, ஆண்டவனே, இதோ உம்முடைய ராத்தல், இதை ஒரு சீலையிலே வைத்திருந்தேன். நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன் என்றான். அதற்கு அவன், பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய் சொல்லை கொண்டே உன்னை நியாயம் தீர்க்கிறேன். நான் வைக்காததை எடுக்கிறவனும் விதைக்காததை அறுக்கனுமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்தாயே, பின்ன ஏன் நீ என் திரவியத்தை காசு கடையிலே வைக்கவில்லை? வைத்திருந்தால் நான் வரும்போது அதை வட்டியோடே வர பற்றி கொள்வேனே என்று சொல்லி சமீபமாய் நிற்கிறவளை நோக்கி, அந்த ராத்தலை அவன் கையில் இருந்தெடுத்து 10 ராத்தல் உள்ளவனுக்கு கொடுங்கள் என்றான் என்பது வாசிக்க வேண்டிய 3ஆம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே ஸ்தோத்திரம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே. ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே. எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. அல்லேலூயா, எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே.
ஜெபம் செய்வோம். வாரும் எங்கள் தூய ஆவியானவரே, உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கின்ற பொழுது எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இடைப்படும், எங்களை உணர்வடைய செய்யும். உம்முடைய ஆசீர்வாதத்தை உரிமையோடு பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காட்பாடி குருசேகரத்தின் குடும்பங்கள் அங்கத்தினர்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை இந்த காலை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் முறைமைப்படி இந்த நாளிலே நாம் தியானிக்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற செய்தியினுடைய தலைப்பு உக்ரானத்துவம் என்பது வெளிப்படை தன்மையும் உத்தரவாதமும். உக்ரானத்துவம் என்பது வெளிப்படை தன்மையும் உத்தரவாதமும். ஸ்டீவர்ட்ஷிப் இஸ் டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கவுண்டபிலிட்டி. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்திலே கர்த்தருடைய படைப்புகள் அனைத்தும் ஒவ்வொன்றும் தங்களுடைய ஸ்தானத்திலே, தங்களுடைய குடும்பத்திலே, தங்களுடைய நிலைமையிலே நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது. ஸ்டீவர்ட்ஷிப் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக அண்ட சராசரங்களிலே கோள்களை பார்க்கிறோம். ஒவ்வொரு கோளும் தன் தன் பாதையிலே சரியாய் நேர்த்தியாய் தன் தன் வேலையை செய்து கொண்டு இருக்கிறதை நாம் அறிகிறோம். அதே வண்ணமாக மரம் செடி கொடிகள் எல்லாம் எடுத்து பாருங்கள். குடும்பம் குடும்பமாக தங்கள் வேலையை, உதாரணமாக நமக்கு ஆக்சிஜன் தேவை. அவைகள் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனை வெளிவிடுகிறது. அந்த ஆக்சிஜனை நாம் சுவாசிக்கின்றோம். இது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு காரியம். இவைகளை நாம் பார்க்கிற பொழுது எந்த அளவுக்கு இந்த தாவரங்கள், மரம், செடி, கொடிகள் தங்களை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதே வண்ணமாக பறவைகளை பாருங்கள். கூட்டம் கூட்டமாக ஒரு கூட்டப்பறவை இன்னொரு கூட்டப்பறவையோடு கூட சேர்வது கிடையாது. கூட்டம் கூட்டமாக வாழ்கின்றன. முட்டையிட்டு குஞ்சுகள் பொரிக்கிறது. உதாரணமாக பறவைகள் கூடுகளை கட்டுகிறதை பார்க்கிறோம். எந்த என்ஜினியரிங் கல்லூரியிலே அவைகள் படித்தார்களோ என்று தெரியாது. அவ்வளவு நேர்த்தியாக்க, அழகாக்க, மிக சிறப்பாக்க அந்த கூடுகளை கட்டி தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். உதாரணமாக தூக்கணாங்குருவி குறித்து நான் சொல்ல வேண்டும். அவைகள் பார்த்தீர்கள் என்றால் இந்த ஏரிப்புறங்களிலே இருக்கிற ஓரத்தில் இருக்கிற அந்த மரங்களிலே அதனுடைய கூடுகள் நீளமாக தொங்கிக் கொண்டிருக்கும். ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், ஒரு பெண் பறவை, குருவி, அந்த கூட்டிலே வந்து உட்கார்ந்து முட்டையிட்டு குஞ்சு பொரித்து அந்த குஞ்சுகளுக்கு உணவு கொடுக்கின்ற அளவுக்கு அந்த கூடு மிக அழகாக நேர்த்தியாக்க கட்டப்பட்டு இருக்கும். நீங்கள் வேண்டால் பாருங்கள். இந்த விதமாக தங்களுடைய நிர்வாக திறமையை அவைகள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. மனிதன்
மனிதனை பாருங்கள். மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய வேலை என்னவென்றால், தாம் படைத்த இந்த படைப்புகளை எல்லாம் அவன் தான் நிர்வாகம் செய்ய வேண்டும். He has to control over everything what has been created by God. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, மேல் சொல்லப்பட்ட அந்த தலைப்பிலே உக்கிரானத்துவம் என்பது வெளிப்படை தன்மையும் உத்தரவாதமும் கொண்டது என்கின்ற தலைப்பிலே ஒரு 3 கருத்துக்களை உங்கள் தியானத்துக்கு வைத்து போக விரும்புகின்றேன். முதலாவதாக உக்கிரானத்துவத்தினுடைய பொருள், the meaning of stewardship. 1. இரண்டாவதாக உக்கிரானத்துவத்தின் வெளிப்படைத்தன்மை, டிரான்ஸ்பரன்சி இன் ஸ்டீவர்ட்ஷிப். மூன்றாவதாக உக்கிரானத்துவத்தின் உத்தரவாதம், அக்கவுண்டபிலிட்டி இன் ஸ்டீவர்ட்ஷிப். இந்த 3 சிறிய தலைப்புகளிலே உங்களோடு இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாவதாக உக்கிரானத்துவத்தின் பொருள், the meaning of stewardship. உக்கிரானத்துவம் என்பது கொடுக்கப்பட்ட ஒரு வேலையை சரியாய் நேர்த்தியாய் செய்து முடிப்பது ஆகும். அதாவது கடவுள் மனிதனுக்கு கொடுத்திருக்கும் தாளந்துகள், திறமைகள், மனித வளங்களை பயன்படுத்தி கடவுளுடைய திட்டத்தையும் அவருடைய நோக்கத்தையும் வெளிப்படுத்துவதுதான் இந்த உக்கிரானத்துவம். உக்கிரானத்துவத்தை குறித்து அமெரிக்க இறையியல் வல்லுனர் டாக்டர் கென்னத் வில்சன் அவர்கள் இப்படியாக கூறுகின்றார்கள். Stewardship is not a classroom exercise in fractions. Stewardship is not a classroom exercise in fractions, but it is a homework assignment in our total living. It is a homework assignment in our total living என்று அவர் சொல்லுகிறார். அதனுடைய தமிழாக்கம் என்னவென்றால், உக்கிரானத்துவம் என்பது வகுப்பறையில் செய்யப்படும் பின்னல் வேலை அல்ல, ஆனால் அது நமது வாழ்க்கைக்கு நாம் செய்யும் வீட்டு வேலையாகும் என்று டாக்டர் கென்னத் வில்சன் அவர்கள் சொல்கிறார். உலகம் என்பது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கும் ஒரு மிகப்பெரிய வீடு. அந்த வீட்டை அல்லது நிலத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் பராமரிக்கவும் செய்வதுதான் இந்த உக்கிரானத்துவம். இதை குறித்து ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இரண்டாவதாக உக்கிரானத்துவத்தின் வெளிப்படைத்தன்மை, டிரான்ஸ்பரன்சி இன் ஸ்டீவர்ட்ஷிப். யாத்திராகமம் 36ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின்படி பெசலயேல் அகோலியாபு என்கின்ற ஞானவான்கள், அவர்களோடு கர்த்தரால் கர்த்தர் மூலமாக ஞானத்தை பெற்ற அனைவரும் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு, அந்த வேலையை செய்வதற்கு மோசேயின் மூலமாக அழைக்கப்பட்டார்கள் என்று அந்த பகுதியில் நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் அந்த ஆசரிப்பு கூடார கட்டுகின்ற அந்த வேலைக்கு காணிக்கை கொடுக்கும்படி மோசே அவர்களை கேட்டான். அவர்களும் ஏராளமான காணிக்கையை கொண்டு வந்தார்கள். ஏனென்றால் அது கர்த்தருடைய கூடாரம், டேபர்னேக்கிள் என்று சொல்லுவார்கள். கர்த்தருடைய திருப்பணிக்கு இஸ்ரவேல் மக்கள் கொடுத்த காணிக்கை தேவைக்கு மிஞ்சி அவர்கள் கொடுத்தார்கள்.
வசனம் 6, யாத்திராகமம் 36:6 வாசிக்கிற பொழுது என்ன சொல்லுகிறது என்றால், அப்பொழுது மோசே புருஷர்களாவது ஸ்திரீகளாவது பரிசுத்த ஸ்தலத்திற்கென்று காணிக்கையாக ஒருவேளையும் செய்ய வேண்டாம் என்று கட்டளையிட்டான். இவ்விதமாய் ஜனங்கள் கொண்டு வருகிறது நிறுத்தப்பட்டது என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, உக்குரானத்துவத்தின் இந்த வெளிப்படைத்தன்மை எது என்று சொன்னால், தேவைக்கு மிஞ்சி பணம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லுவது. கர்த்தருடைய திருப்பணி என்பது உக்குரானத்துவம், the ministry of God. என்ன? building the tabernacle is stewardship. யாருக்கு அந்த பொறுப்பை கொடுத்தார் ஆண்டவர்? மோசேக்கு கொடுத்தார். அவர் அந்த வேலையை சரியாக செய்ய வேண்டும், நேர்த்தியாக செய்ய வேண்டும். அப்படியானால் அதை கட்டுவதற்கான ஆட்களை, ஞானவான்களை அவர் தெரிவு செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, சும்மா டிசைன் போட்டு பிரிண்ட் போட்டு வச்சா பிரயோஜனம் இல்லை. ஆனால் அந்த கூடாரத்தை கட்டுவதற்கு பணம் தேவை. அதை யார் கொடுப்பார்கள்? ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய திருப்பணிக்கு காணிக்கை கொடுக்கிறார்கள். அவர்களை அழைத்து அவர்களை கேட்க வேண்டும். கர்த்தருடைய திருப்பணி என்பது உக்குரானத்துவம், ஸ்டீவார்ட்ஷிப் என்றும், திருப்பணிக்கு காணிக்கை கொடுப்பது போதும் என்று கூறுவது வெளிப்படையான ஒரு செயல், டிரான்ஸ்பரன்சி என்றும் கூறலாம். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்லுவார்கள், ஒரு பழமொழி. அந்த அளவுக்கு மிஞ்சின காணிக்கையை வாங்கி பிறகு மக்களால் ஒன்சல் பெறப்படுவது நல்லதல்ல. தட் இஸ் நாட் குட். போதும் என்ற மனதுடனே கூடிய செயல்பாடு இல்லையா? 1 தீமோத்தேயு 6:6 வாசிக்கிறோம், போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறதை நாம் வாசிக்கிறோம். இந்த போதும் என்கின்ற ஒரு மன நிறைவு இருக்கிறதே, அதுதான் காணிக்கை கொடுத்தல் போதுமானது. You can stop giving your offering என்று சொல்லுவது மற்றவர்களுக்கு சந்தோஷத்தையும் அந்த பொறுப்பான வேலையை செய்கிற மக்களுக்கு ஆசீர்வாதத்தையும் தந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. 2. மூன்றாவதாக உக்கிரானத்துவத்தின் உத்தரவாதம், accountability in stewardship. accountability in stewardship. உத்தரவாதம் எப்பொழுதும் இந்த உத்தரவாதத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது, அல்லது உத்தரவாதம் எப்பொழுதும் உக்குரானத்துவத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. வருமானத்தில் தேவைக்கு ஏற்ப செலவு செய்வது என்பது உக்குரானத்துவம், ஸ்டீவர்ட்ஷிப். செய்த செலவுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் அல்லவா? அது அக்கௌண்டபிலிட்டி. நீங்கள் இப்பொழுது வாசிக்க கேட்ட லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 11 முதல் 27 வரை உள்ள அந்த வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். நீங்களும் இன்னும் ஒரு முறை வீட்டிலே சென்று அதை வாசிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த பகுதியிலே நான் மறுபடியும் அதை சொல்ல போகிறதில்லை. இந்த பகுதி தாலந்துகளின் உவமையை பற்றி சொல்லுகிற இந்த பகுதி, அதனுடைய பொருள் என்ன? வாட் டஸ் இட் மீன் பை டேலண்ட்ஸ்? அப்படி சொல்லி பார்க்கிற பொழுது, கிறிஸ்து ஒவ்வொரு மனிதருக்கும் வெவ்வேறு விதமான தாலந்துகளை, வெவ்வேறு விதமான கிருபைகளை, வெவ்வேறு விதமான வரங்களை ஆண்டவர்
கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் தெரியும். ஒருவருக்கு பாடுகின்ற வரம், ஒருவருக்கு மியூசிக் இசைக்கின்ற வரம், ஒருவருக்கு நன்றாக பில்டிங் கட்டுகிற வரம், ஒருவருக்கு நன்றாக பேசுகின்ற வரம், இப்படி பலவிதமான வரங்களை ஆண்டவர் கிருபையாய் கொடுத்திருக்கிறார். கவுன்சிலிங் பண்ணுகின்ற வரம், பிரசங்கம் பண்ணுகிற வரம், இப்படி பலவிதமான வரங்களை கிஃப்ட்ஸை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவற்றை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். You must know what sort of gift that has been given to you. உனக்கு என்ன விதமான அந்த பரிசு, அந்த பொருள், அந்த வரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்ளுகிறது மாத்திரமல்ல, அதை சிறப்பாக நீ செய்ய வேண்டும். நாட் ஜஸ்ட் சும்மா வந்து பாடுகின்ற வரம் என்றால் சும்மா ஏதோ ஒரு நாளைக்கு வந்து பாடிட்டு போறது இல்லை. எப்பொழுதும் ஆண்டவருக்காக பாட வேண்டும். அதற்காக தங்களை பல விதத்திலே தயார் செய்ய வேண்டும். உதாரணமாக ஆசிரியை பணி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், டீச்சிங் மினிஸ்ட்ரி என்று சொல்லி சொன்னால், வித்தியாசமான முறையிலே இந்த டீச்சிங் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். அதை நல்ல முறையிலே நல்ல விதமான மாணாக்கர்களை உருவாக்கி, அந்த மாணாக்கர்கள், அந்த மாணவ மாணவிகள் பிற்காலத்திலே இந்த நாட்டின் தூண்களாக இருக்க வேண்டும் என்று அவர்களை போதித்து நல்வழிப்படுத்துவதுதான் ஆசிரியருடைய மிக மகத்தான ஒரு பணி. மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் கொடுக்கப்பட்ட தாலந்துகளை பார்க்கிற பொழுது, அந்த தாலந்துகள் ஒரே அளவு தமக்கு கொடுக்கப்பட்ட அளவுக்கு ஏற்றபடியே நீங்கள் கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் என்று அல்ல, அதற்கு மேலாக கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதை பயன்படுத்த பிரசங்கம் என்று சொன்னால், போதிக்கின்றது என்று சொன்னால், நீங்கள் அந்த வேலையை தொடர்ந்து செய்வீர்களானால் தான் அதிலே அனுபவம் கிடைக்கும். நல்ல பழக்கம், நல்ல வார்த்தைகள், எது எளிதான முறையிலே மக்கள் மாணாக்கர் மாணவ மாணவிகள் புரிந்து கொள்வார்கள் என்று அதனால் அறிந்து கொள்ள முடியும். அப்பொழுது அது அவர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை தரும் என்று சொன்னால் அது மிகையாகாது. 19 இந்த லூக்கா 19:17 வாசிக்கிற வண்ணமாக அந்த ராத்தல்களை அந்த ராஜா பிரித்து கொடுக்கிறார். என்ன சொல்லுகிறார்? ஒரு ராத்தல் கொடுத்தவன் வருகிறான், இந்த ராத்தலை கொண்டு நான் 10 ராத்தலை சம்பாதித்தேன் என்று சொல்லுகிறான். இன்னொருவன் வருகிறான், இந்த ஒரு ராத்தலை கொண்டு நான் 5 ராத்தலை சம்பாதித்தேன் என்று சொல்லுகிறான். ஏதோ ஒரு காரியத்தை பெருக்குகின்றார்கள், அதிகப்படுத்துகின்றார்கள். முயற்சி திருவினையாக்கும், முயற்சி இன்மையோ இன்மை புகுத்திவிடும். அந்த 3வது வந்தான் பாருங்க, அவனுக்கு தான் அந்த குறளினுடைய பிற்பகுதி, முயற்சி இன்மையோ இன்மை புகுத்திவிடும். அவன் சொல்றான், என்ன சொல்றான்? ஐயா, உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பயம், நீங்கள் விதைக்காத இடத்திலே அறுக்கிறவர் என்று அறிவேன் இல்லையா? என்னன்னா சொல்றான் பாருங்க, நீங்கள் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்து அதை நான் புதைத்து வைத்தேன். இது அவனுடைய முயற்சி இன்மையை வெளிப்படுத்துகிறது. மேலே சொன்ன தாலந்துகளை பெற்ற, ஒரு தாலந்து 10 தாலந்தாய் மாற்றின அந்த நபர், ஒரு தாலந்தை 5 தாலந்துகளாக மாற்றின அந்த நபர், முயற்சி திருவினையாக்கும் ஆசீர்வாதங்களை கொடுத்தது. என்ன, ராஜா பார்த்தான், என்னப்பா உங்களுடைய கணக்கு என்ன கொண்டு வாங்கன்னு சொன்னா, ஒரு தாளந்தை வாங்க சொன்னா, ஐயா இந்த தாளந்தை வச்சு நான் 10 பண்ணேன். உடனே என்ன பண்ண, அந்த 10 தாளந்தை பெற்றவன் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாக இருக்க வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டான். நீ 5 பெற்றிருக்கிறாய், 5 பட்டணங்களுக்கு ராஜாவாக இரு என்று சொல்லுகிறான். மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். கிறிஸ்துக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, முடிவாக இந்த ஊமையின் விளைவு, வாட் இஸ் தி இம்பாக்ட் ஆஃப் திஸ் டேலண்ட்?
இந்த விளைவு என்னவென்றால், நமது ஆவிக்குரிய பொருளாதார ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவருடைய திருநாமம் இந்த பூலோகத்திலே மகிமைப்பட வேண்டும் என்கின்ற அளவுக்கு அதை நாம் செயல்படுத்த வேண்டும். அந்த செயல்படுத்துவதற்கு தடையாயிருப்பது நமக்கு நல்லதல்ல. வேதத்திலே நாம் வாசிக்கிற பொழுது நம்ம ஆண்டவருடைய திருப்பணிக்கு எந்த விதத்திலும் தடையாய் இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய திருப்பணி ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே போக வேண்டும். 1 தீமோத்தேயு 4:14 சொல்லுகிறது, உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை குறித்து நீ அசதியாயிராதே. உனக்கு கொடுத்த அந்த வரத்தை குறித்து நீ ஜாக்கிரதையாயிரு. ஏனென்று சொன்னால், எந்த அளவுக்கு உனக்கு அந்த ஆசீர்வாதம், அந்த தாளந்து கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தாளந்தை நீ மென்மேலுமாக்க அதை முயற்சி செய்து பெருக்கி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாயானால் பிற்காலத்திலே மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை உமால் பெற்றுக்கொள்ள முடியும். whether positive or negative, accountability is necessary. நமது வாழ்க்கைக்கு உத்தரவாதம் மிக மிக அவசியம். கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, 3 காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். 1, உக்ரானத்துவத்தின் பொருள் என்ன? உக்ரானத்துவத்தினுடைய வெளிப்படை தன்மைகள் என்ன? 2, 3ஆவதாக உக்ரானத்துவத்தின் உத்தரவாதம் என்ன? அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை நாம் மிக உன்னிப்பாக கவனித்து, இந்த தாளந்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார், அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த தாளந்தை, இந்த வரத்தை, இந்த பரிசை, இந்த கிஃப்டை ஆண்டவருக்கு என்று நான் பயன்படுத்த வேண்டும். உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டும். ஆண்டவர் இந்த மனிதனை ஏன் படைத்தார் தெரியுமா? எல்லா ஆசீர்வாதங்களையும், எல்லா வளங்களையும், எல்லா கிருபைகளையும் இந்த மனிதனுக்கு தான் கிருபையாய் கொடுத்தார். Man in creation history, man is the crown of the creation. படைப்பின் மகுடம் இந்த மனிதன். எப்படி ஆண்டவர் என்னை போல, நம்மை போல மனிதனை உருவாக்குவோம் என்று ஆண்டவர் சொல்லி மனிதனை உருவாக்கினார். மனிதனுக்கு மாத்திரம் ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து தம்மை போல உருவாக்கி தன்னுடைய நாசியிலே தன்னுடைய சுவாசத்தை ஊதினான். அவன் ஜீவ ஆத்துமானான். ஏன்னா ஒரு பிரிவிலேஜ் பாருங்க. அப்படி செஞ்சுட்டு அவனை மனிதனை பண்ணிட்டு அவன் என்ன சொல்றார் ஆண்டவர்? நீ இந்த உலகத்திலே வாழுகிற நாட்களிலே எனக்காக மாத்திரம்தான் இந்த உலகத்திலே வாழ வேண்டும், வேறு யாருக்காகவும் நீ வாழக்கூடாது. You must worship me all the time. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். அவர்களை மோசேயின் மூலமாக விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறார். மோசே பாதி வழியிலே மரித்து போகிறான். யோசுவாவுக்கு அந்த பொறுப்பை கொடுக்கிறார். யோசுவா அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு வழிநடத்தி செல்கிறார்கள். ஏன் வழிநடத்தி செல்லப்பட்டார்கள் என்றால், அவர்கள் அந்த கானானுக்கு சென்று என்னை தொழுது கொள்ள வேண்டும். They should worship me all the time. That is the responsibility I gave them. நான் அவர்களுக்கு இந்த பொறுப்பை தான் கொடுத்தேன், இந்த உத்தரவாதத்தை தான் கொடுத்தேன், இந்த ஸ்டீவார்ட்ஷிப்பை தான் நான் கொடுத்தேன். அதை விட்டு உலக பிரகாரமாக வாழ்கிற ஒரு சூழ்நிலையிலே நாம் தள்ளப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய வருகை மிகவும் சீக்கிரத்தில் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொண்டு வேதத்தை வாசியுங்கள், வேதத்திற்கு உங்களை அர்ப்பணியுங்கள், வசனத்துக்கு உங்களை அர்ப்பணியுங்கள், வேதத்திற்கு சாட்சியாய் நீங்கள் வாழுங்கள். நேரம் இல்லை. We do not have time to discuss worldly things. உலக பிரகாரமான காரியங்களை பேசுவதற்கோ செய்வதற்கோ நேரம் இல்லை.
ஆண்டவருடைய வருகை மிகவும் சீக்கிரத்தில் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அந்த வரங்களை, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த தாளந்துகளை ஆண்டவருக்கென்று பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி ஒருவேளை ஆதாயம் படுத்தி கொள்ளாமல் நாம் ஏனோ தானோ என்று உலகத்திலே வாழ்வோம் என்று சொன்னால் குற்றம் நம்மேல் சுமரும். குற்றம் நம்மேல் சுமரும். கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். ஆண்டவருடைய அருள் வார்த்தையை கேட்ட நாம் நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளும் வண்ணமாக அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னி மரியாதை உற்பத்தி பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடத்தில் எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசில விட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து எல்லோரையும் மரித்தோரையும் நியாயத்துக்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசு சபையும் பசுவானின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். மறுபடியும் நாம் யாவரும் கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 163ஆம் கீர்த்தனை பாடுவோம். விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா உந்தன் சிலுவை எந்தன் மேன்மை. சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. விந்தைக்கேதோ சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. சுந்தரமிகும் இந்த பூவில், சுந்தரமிகும் இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கேறும், எந்த மேன்மைகள் எனக்கேறும். விந்தைக்கேறும் சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. உயர்ந்த ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக வீருப்பினும். உயர்ந்த ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக வீருப்பினும். குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமையாகும் அற்புமே, உரிய பெருமையாகும் அற்புமே. விந்தைக்கேறும் சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றப்பட்ட ஜீவநதியார். குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றப்பட்ட ஜீவநதியார். தூங்கரத்த ஊற்றில் மூழ்கி, தூங்கரத்த ஊற்றில் மூழ்கி தூய்மையடைந்த மேன்மையாகினேன், தூய்மையடைந்த மேன்மையாகினேன்.
விந்தைக்கீரோசே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை சென்னிமீனா கை கோணின்று சிந்துதோ துயரோடன்று சென்னிமீனா கை கோணின்று சிந்துதோ துயரோடன்று மன்னாயிரை போன்ற காட்சி மன்னாயிரை போன்ற காட்சி ஏனாளிலுமே எங்கோமே ஏனாளிலுமே எங்கோமே விந்தைக்கீரோசே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை விந்தைக்கீரோசே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை. கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அனைவரும் ஜெபித்த வண்ணமாக ஆண்டவர் கிருபையாய் நம் மீது இறங்கி இந்த கொரோனா தொற்றிலிருந்து, மிகப்பெரிய தொற்றிலிருந்து ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வந்தார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இல்லை இந்திய தேசத்திலேயும் இந்த கொரோனா தொற்றினுடைய பாதிப்பு வெகுவாக குறைந்து கொண்டு வருகிறது. குறிப்பாக நம்முடைய வேலூர் மாநகரத்திலே, தமிழ்நாட்டிலே ஆண்டவர் இப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்துருக்கார். நம்முடைய ஜபங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் கேட்டார். ஆண்டவர் நம்முடைய ஜபங்களுக்கு பதிலளித்திருக்கிறார் என்று நான் நம்ப வேண்டும். தொடர்ந்து நன்றாக ஜபம் செய்யுங்கள். கர்த்தர் உங்களுடைய விருப்பத்தின்படி உங்களுக்கு இறங்கி உங்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலும் நம்முடைய மத்தியிலே நம்முடைய உதவி ஆயர் அம்மா அவர்கள், ரெவரன் லதா சாந்தகுமார் அவர்கள் சுகவீனமாயிருந்து சுகத்தை பெற்று தற்பொழுது ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை செயலர், பொருளர் மற்றும் அங்கத்தினர்கள் அனைவருடைய சார்பிலும் அன்போடு நான் வரவேற்கிறேன். அவர்கள் இந்த வருடத்திலேயும் தொடர்ந்து இந்த திருச்சபையிலே பணியாற்ற அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்தில் அவரவர்கள் இல்லங்களிலே எங்களுடைய காட்பாடி குருசேகத்தினுடைய திருச்சபை குடும்பங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பத்தில் இருக்கிற தலைவர், தலைவி, பிள்ளைகள், மூத்த அங்கத்தினர்கள், பேர பிள்ளைகள், ஆண்டவரே குடும்பங்கள் என்று சொல்லி ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் சுவாமி. அன்பின் ஆண்டவரே, இப்பொழுது நாங்கள் கேட்ட வண்ணமாக இந்த கொரோனா தொற்றிலிருந்து எங்களை ஆண்டவரே சற்று விடுதலையாக்கி இருக்கிறீர். தகப்பனே, தொடர்ந்து இந்த தொற்றின் நிமித்தமாய் எங்களுக்குள்ளாக இருந்து வந்த பயம், திகில், போராட்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீ நீக்கி போட்டிருக்கிறீர் சுவாமி. தொடர்ந்து இன்னுமாக இந்த தொற்று நிமித்தமாய் பலவீனத்தோடு கஷ்டத்தோடு இருக்கிற மக்கள், மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற மக்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சுகமாக்கும் கரத்தை நீட்டி தொட்டு உம்முடைய பிள்ளைகளை சுகப்படுத்தி ஆண்டவரே இந்த கஷ்டத்திலிருந்து, இந்த பலவீனத்திலிருந்து விடுதலை பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஜெபங்களுக்கு உம்முடைய செவிகள் எப்பொழுதும் திறந்திருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்தின் தேவைகளை ஆண்டவரே சந்தித்து வந்திருக்கிறீர் சுவாமி. குறைகளை, குற்றங்களை
பலவீனங்களை, பாவங்களை, அக்கிரமங்களை எல்லாம் மன்னிப்பீராக. மன்னிப்பின் நிச்சயத்தோடு ஆண்டவரே உம்முடைய வருகையை சந்திக்க எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் இந்த காணொளியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே மற்ற திருச்சபை மக்கள், ஆண்டவரே எங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் ஒருவேளை வெளிநாட்டில் இருப்பார்களானால் அவர்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே உடைய இரத்த கொட்டைக்குள்ளாக உடைய பிள்ளைகளை மறைத்துக் கொள்ளும். நல்ல சரீர சுகத்தையும் பலத்தையும் பாதுகாப்பையும் அவர்களுக்கும் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி வாசிக்கிறோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என்னுடைய மாறாத கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் சுவாமி. ஆண்டவர் எப்படியாய் நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே இந்த கோட்டைக்குள்ளாய் மறைத்துக் கொள்ளும், வழிநடத்தி ஆசீர்வதியும் சுவாமி. நம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய பாஸ்டேட் கமிட்டி செயலருக்காக, பொருளிற்காக, பாஸ்டேட் கமிட்டி மெம்பர்ஸ் ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம். விமென்ஸ் ஃபெலோஷிப் தலைவர்கள், ஆண்டவரே யூத் ஃபெலோஷிப் தலைவர்கள், அங்கத்தினர்கள், பாடகர் குழு என்று சொல்லி ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய ஆலயத்தின் பணியாளர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும் சுவாமி. இந்த நேரத்தில் எங்களுடைய பேராயருக்காக, பேராய அலுவலர்களுக்காக, ஆண்டவரே இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டிக்காக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே அவர் தம் தம் அழைப்பிலே ஆண்டவரே நமக்கு பிரியமான ஊழியத்தை ஆண்டவரே செய்து கொண்டிருக்கிறதை நன்றியோடு நினைக்கிறோம். தொடர்ந்து அன்பிலே, அரவணைப்பிலே, பாதுகாப்பிலே ஆண்டவரே நீர் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இம்மட்டுமா இந்த ஆராதனை தலைமையேற்று நடத்தி கொடுத்தபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய சர்வ வல்லமை பொருந்திய கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள இருந்து எப்பொழுதும் உங்களுடைய கூட நிலைத்திருக்க கடவுது. ஆமென். என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. 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 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்போமாக. கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். God bless you.